வெயில் காலம் வந்தால் வீட்டுக்குள்ளே பாம்பு வருமா? ஆனால் ஆமாங்க, பொதுவாக பாம்புகள் கோடை காலத்தில் வீடுகள் குடியிருப்பு பகுதிகளை நோக்கி வரும் அப்படின்ற மாதிரி பாம்பு பிடிப்பு வீரர்கள் சொல்லியிருக்கிறாங்க. சிம்பிளான லாஜிக் தான், ரெண்டு விஷயத்துக்காக வரும். முதல்ல குளிர்காலத்தில் எங்கே வேணால் இந்த பாம்புகள் இருக்கும். பட் வெயில் காலத்தில் வந்தால் கூலிங் எங்கே இருக்கோ அங்கே தான் வரும். அந்த வகையில் நம்ம குடியிருக்கிற பகுதிகளை பெரும்பாலும் கூலிங்காக தான் நம்ம வச்சிருக்க பார்ப்போம். ஸோ அதனால தான் வருது. ரெண்டாவது, பாம்புகளோட உணவுகளான எலி, தவளை மாதிரி உயிரினங்கள் குடியிருப்பு பகுதிகள், மக்கள் வாழ்கிற பகுதிகளில் தான் இருக்கும். ஸோ பாம்புகள் அதை சாப்பிட்றதுக்காகவும் வருது. இந்த மாதிரி சில காரணங்களால தான் பாம்பு நம்ம குடியிருப்பு பகுதிகளை நோக்கி வருது. இதை தடுக்க முடிஞ்ச வரைக்கும் வீட்டோட ஜன்னல்கள், துளைகள் மாதிரி பகுதிகளில் வலை அடிச்சோம். வீட்டுக்கு வெளியே ஷூ எதுவும் வைக்காம, இல்லைனா எதுவும் அட்டை பாக்ஸ் மாதிரி எந்த பொருளையும் வைக்காம இருக்கவும், அதோட செங்கல்கள் அடுக்கி வச்சிருக்கிற இடம், இல்லைனா விறகுகள்லாம் வச்சிருக்கிற இடத்தெல்லாம் போகும்போது பார்த்து போங்க அப்படின்னும், எங்கே போனாலுமே டார்ச் அடிச்சு பார்த்துட்டு போங்க நைட்டில் அப்படின்ற மாதிரியும் பாம்பு பிடி வீரர்கள் அப்புறம் வல்லுநர்கள்லாம் சொல்கிறாங்க. சப்போஸ் அந்த மாதிரி நேரங்களில் பாம்போ இல்லை வேற ஏதாவது உயிரினங்கள் வந்தால் கூட அடிக்கவோ கொல்லவோ செய்யாமல் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவிச்சா அவங்க வந்து அதை மீட்டு வேற இடத்துக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க. ஸோ மக்களே உஷாரா இருங்க, அவ்வளோதான் சொல்றது. எனிவே, நீங்க இந்த மாதிரி ஏதாவது விஷயத்தை ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட்ல சொல்றீங்க. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.